ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிக்கிறீங்களா? மாசம் முடிஞ்சா கையில காசு இல்லாம நாளைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னிக்கு நாம பார்க்க போற இந்த குட்டி கதை உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு எளிய வழிய சொல்லப் போகுது. தினக்கூலி வாங்குற நம்மால எப்படிங்க சேமிக்க முடியும்? அன்றாட செலவுக்கே பத்தல அப்படின்னு பல பேர் மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறீங்க. ஆனா நம்புங்க, கண்டிப்பா முடியும். எப்படி ஒரு ரூ. 500 வருமானத்துல குடும்பத்தோட கஷ்டத்தையும் மீறி ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டத்தை உருவாக்கலாம்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த கதை வெறும் கதை இல்லங்க. இது ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தோட நிஜ வாழ்க்கை போராட்டம். ஒருவேளை உணவை குறைச்சிக்காம நம்மளோட சின்ன சின்ன தேவைகளை மட்டும் மாத்திக்கிட்டு எப்படி எதிர்காலத்துக்கு சேமிக்கலாம்னு இதுல சொல்லியிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான ஒரு அருமையான சேமிப்பு ரகசியம் காத்துட்டு இருக்கு. மணி சரியாக சாயங்காலம் 7. செல்வம் வீட்டுக்குள் நுழைகிறார். அன்றைய நாள் முழுவதும் வெயிலிலும் வியர்வையிலும் ஓடி உழைத்த களைப்பு மட்டும் அவருடைய முகத்தில் இல்லை. நாளைக்கு என்ன செய்வது, அன்றாட செலவுகளை எப்படி சமாளிப்பது என்கிற பயமும் அங்கே அப்பட்டமாக தெரிகிறது. மௌனமாக தன் பாக்கெட்டிலிருந்து அந்த ரூ. 500 நோட்டை எடுத்து லக்ஷ்மியிடம் கொடுக்கிறார். அந்த ரூ. 500 வாங்கும்போது லக்ஷ்மிக்கு மனசுல ஒரு சின்ன நடுக்கம். அவள் மனதுக்குள் ஒரு பெரிய கணக்கு ஓடுகிறது. நாளைக்கு அரிசி வாங்கணும், சமையலுக்கு காய்கறி வேணும், பையன் கார்த்திக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை, மளிகைப் பொருட்கள் என அடுக்கடுக்கான செலவுகள் அவளுக்கு முன் மலை போல் நிற்கின்றன. கையிலிருக்கும் அந்த ரூ. 500 ரூ. 350 மேல் அத்தியாவசிய செலவுகளுக்கே போய்விடும். மீதி இருக்கும் சொற்பத் தொகையை வைத்து எப்படி மீதமுள்ள நாட்களை ஓட்டுவது என்ற பயம் அவளை ஆட்கொள்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் செல்வம் தன் இயலாமையை நினைத்து தனக்குள்ளேயே ரொம்பவும் வருந்துகிறார். என்னால என் குடும்பத்துக்கு எதையும் சேர்த்து வைக்க முடியலையே, அடுத்த தலைமுறைக்கு என்ன வழிகாட்டப் போறோம் என்று அவருக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி குடைந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் இந்த தினசரி போராட்டத்தில் வருமானத்தை விட செலவு அதிகமாகும்போது எப்படி மீள்வது என்று தெரியாமல் விழிக்கும் இந்த நேரத்தில்தான் லக்ஷ்மி தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு உறுதியான முடிவுக்கு வர்றாங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்லைங்க. சம்பாதிச்ச பணத்துல ஒரு பகுதியை நமக்காக தக்க வைக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அன்னிக்கு ராத்திரி அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்துல லக்ஷ்மி செல்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க குரல்ல ஒரு தெளிவும் குடும்பத்தை முன்னேத்தணுங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. நம்மளால ஒரே நாள்ல லக்ஷாதிபதியாக முடியலனாலும் பரவாயில்லைங்க. ஆனா கஷ்டம்னு வரும்போது அடுத்தவங்க முன்னாடி கைமாத்து கேட்டு நிக்கிற நிலைய நிச்சயமா நம்மால மாத்த முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்கு. லக்ஷ்மி ஒரு நோட்டு புத்தகத்தை விரித்து கணக்கை சொல்லத் தொடங்குகிறார். நமக்கு ஒரு நாளைக்கு ரூ. 500 வருமானம் வருதுன்னு வச்சுப்போம். அதுல நாம ரூ. 450க்குள்ளேயே நம்ம வீட்டு செலவுகளை கவனிச்சுக்கணும். அப்படி செஞ்சா மீதி இருக்கிற ரூ. 50 நம்மால தினமும் சேமிக்க முடியும். ஒரு நாளைக்கு ரூ. 50ங்கிறது சாதாரணமா தெரியலாம். ஆனா மாசம்னு கணக்கு போட்டா அது ரூ. 1500 ஆச்சு. செல்வம் தயக்கத்துடன், இருக்கிற காசுக்கே பத்தல லக்ஷ்மி, இதுல ரூ. 50 எப்படி தனியா எடுத்து வைக்கிறது? இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இது சாத்தியமா? லக்ஷ்மி புன்னகையோட விளக்குறாங்க. ஏன் முடியாது? நாம தேவையில்லாம குடிக்கிற டீ, தின்பண்டங்கள், அப்புறம் யோசிக்காம பண்ற சின்ன சின்ன செலவுகளை குறைச்சாலே இந்த ரூ. 50 ரொம்ப ஈஸியா ஒதுக்கலாம். இந்த சின்ன உண்டியல் தான் நாளைக்கு நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு துணையா நிக்கும். செல்வத்தின் முகத்தில் இப்போது ஒரு புது தெளிவு பிறக்கிறது. வெறும் ரூ. 50 ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றும் என்பதை அவர் உணர்கிறார். நண்பர்களே, லக்ஷ்மி சொன்ன இந்த ரூ. 50 சேமிப்பு திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்க வாழ்க்கையில இதுபோல சின்ன சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படி சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி உதவியா இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாதான் சேமிக்க முடியும்னு இல்லைங்க. தேவையற்ற சின்ன சின்ன ஆசைகளை தியாகம் பண்ணாலே போதும், நம்ம அறியாமலேயே ஒரு பெரிய தொகை சேமிப்பா மாறும். அந்த ஒரு சின்ன உண்டியல் அந்த வீட்டோட பழக்க வழக்கங்களையே மெதுவா மாத்த ஆரம்பிச்சுது. மாற்றம் வெளியில இருந்து வரல, அவங்களுக்குள்ள இருந்தே தொடங்கிச்சு. செல்வம் எப்பவும் போல வேலைக்கு கிளம்புறாரு. ஆனா தினமும் வழக்கமா குடிக்கிற அந்த ரூ. 15 டீய இன்னைக்கு மனக்கட்டுப்பாட்டோட தவிர்த்துடுறாரு. இந்த ரூ. 15 டீய விட என் குடும்பத்தோட நிம்மதி முக்கியம்னு அவருக்கு தோணுது. அதே நேரத்துல லக்ஷ்மி காய்கறி சந்தையில, அண்ணே நேத்து இது இவ்ளோதானே சொன்னீங்க
அப்படின்னு விலைய ஒப்பிட்டு பார்த்து தரம் குறையாம 20 ரூபாய மிச்சப்படுத்துறாங்க. இதையெல்லாம் விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க பையன் கார்த்திக், அப்பா, எனக்கு இந்த வருஷம் புது ஸ்கூல் பேக் வேண்டாம்பா, பழைய பேக் இன்னும் நல்லாதான் இருக்கு, இத தச்சு தாங்க, நான் இதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது செல்வத்தோட கண்ல ஒரு சின்ன துளி கண்ணீர். தான் கஷ்டம் குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சேன்னு இல்ல, தான் குழந்தை நம்மை புரிஞ்சுகிட்டானேங்கிற சந்தோஷம் அது. இந்த சின்ன சின்ன தியாகங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அன்பு ஒளிஞ்சிருக்கு. ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அந்த 50 ரூபாய அந்த மண்பாண்ட உண்டியல்ல போடும்போது வர்ற அந்த சத்தம் இருக்கே, அது அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கைய தருது. நாமளும் சேமிக்கிறோங்கிற அந்த ஒரு உணர்வு அவங்களோட அன்றாட கஷ்டங்கள அப்படியே மறக்கடிக்குது. நண்பர்களே, உங்க குடும்பத்துக்காக இது போல நீங்க செஞ்ச சின்ன சின்ன தியாகங்கள் என்ன? இல்லனா உங்க வீட்டு பிள்ளைங்க உங்களோட பொருளாதார நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உங்கள ஆச்சரியப்படுத்திய தருணம் உண்டா? அதை எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சேமிக்கும்போது 1 ரூபாய் சின்னதா தெரியலாம். ஆனா அது ஒரு தொகையா நம்ம கைக்கு வரும்போது கிடைக்கிற நிம்மதி இருக்கே, அது கோடி ரூபாய்க்கு சமம். காலம் உருண்டோடிடுச்சு. 6 மாசம் முடிஞ்சது. அன்னைக்கு அந்த உண்டியல திறக்க முடிவு பண்ணாங்க. செல்வம், லக்ஷ்மி, கார்த்திக் 3 பேரும் ஒரு நிமிஷம் அந்த பணத்தையே இமைக்காம பார்த்தாங்க. தினமும் 50 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய். 6 மாசம் முடிவுல அவங்க முன்னாடி கிட்டத்தட்ட 9000 ரூபாய் பணம் இருந்துச்சு. அந்த தொகைய பார்த்ததும் லக்ஷ்மிக்கு கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. நம்மளாலையும் இவ்ளோ பெரிய தொகைய சேமிக்க முடியுமா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பெருமிதம். அந்த பணத்தை வச்சு ரொம்ப நாளா அவங்க வீட்ல தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான அவசர செலவ ரொம்ப நிம்மதியா செஞ்சு முடிச்சாங்க. யார்கிட்டயும் போய் கடன் கேட்கல, வட்டிக்கு வாங்கல. செல்வம் ரொம்ப நெகிழ்ச்சியோட லக்ஷ்மியோட கைய பிடிச்சு, இவ்ளோ நாள் நான் சம்பாதிச்சும் வராத நிம்மதி இப்போ நீ சொல்லிக் கொடுத்த இந்த சேமிப்புனால கிடைச்சிருக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாரு. அவங்க முகத்துல இருந்த அந்த வறுமை பயம் இப்போ மறைஞ்சு போயிருந்தது. அதுக்கு பதிலா ஒரு அழகான எதிர்காலம் பத்தின ஒரு பெரிய நம்பிக்கை அந்த வீட்ல பிறந்திருந்தது. நண்பர்களே, லக்ஷ்மி மற்றும் செல்வத்தோட இந்த 6 மாத பயணம் உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்களும் இது போல ஒரு சின்ன சேமிப்புச் சவால இன்னையிலிருந்து ஆரம்பிக்க தயாரா? நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சேமிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேமிப்ப தொடங்குறதுக்கு வயசோ வருமானமோ முக்கியமில்ல, மனசுதான் முக்கியம். நண்பர்களே, வாழ்க்கையில முன்னேறணும்னா லட்சக்கணக்கில சம்பாதிக்கணும்னா அவசியம் இல்ல. கிடைக்கிற சொற்ப வருமானத்திலையும் முறையான திட்டமிடலும் சேமிக்கும் குணமும் இருந்தா போதும். 500 ரூபாய் சம்பாதிக்கும்போது அதிலிருந்து ஒதுக்கப்படுற அந்த 50 ரூபாய்ங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு விதை. இன்னைக்கு நீங்க போடுற அந்த சின்ன விதைதான் நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிழலா மாறும். நீங்களும் இன்னையிலிருந்து இந்த எளிய வழிய பின்பற்றுங்க. உங்க வீட்லயும் ஒரு சின்ன உண்டியல வைங்க, சேமிப்பத் தொடங்குங்க. வாழ்க்கைய ஒரு பயமில்லாத பயணமா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நாங்க நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுபோல இன்னும் நிறைய பயனுள்ள சேமிப்பு டிப்ஸ் மற்றும் நிதி மேலாண்மை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு பயன்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சேமிப்பு பயணம் சிறக்க வாழ்த்துகள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.